ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இனிய எபிசோட பொறுத்தளவு இப்ப அந்த பொண்ணு தன்னோட முதல் புருஷனோட சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. அப்படின்னா ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு கேட்டப்ப, நாங்க புரோக்கர் கிட்ட சொல்லிட்டேனே அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்ல, புரோக்கர் எங்ககிட்ட சொல்லவே இல்ல. இந்த மாதிரி விஷயம்லாம் இப்படி தான் நீங்க பண்ணுவீங்களா? நீங்க தானே நேர்ல வந்து சொல்லணும். அப்படி இல்லன்னா ஃபோன் நம்பர் தான் இருக்குல்ல. அந்த ஃபோனுக்குனாச்சும் ஃபோன் பண்ணி சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்ட பயங்கரமா எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பொண்ணு வீடும் பெருசா சண்டை பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா அவங்க மேல இருக்கிறது தானே பெரிய தப்பு. அதனால அவங்களும் அமைதியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நடேசன் பூந்து சும்மா காட்டுன்னு காட்டிவிட்டு மானங்கெட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்துடுறாங்க. வர்ற வழியில வேன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நடேசனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் அப்படியே வழக்கம் போல தான் வாய் தகராறு மாதிரி ஆகுது. உடனே வண்டிய நிப்பாட்டி அவங்க 3 பேருமே அங்கேயே ஒரு ஊர்ல இறங்கிக்கிறாங்க. ஸோ இப்ப வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே சேரன புடிச்சு எல்லாருமே வளைச்சு திட்டுறாங்க. "ஏன் இப்படி பண்ணுனீங்க? நீங்க தானே பொண்ணு பார்த்துட்டேன், விசாரிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னீங்களே! இப்ப பாருங்க, நீங்க எல்லா இதுலயும் கரெக்ட் தான். ஆனா உங்களுக்கு பொண்ணு பார்த்துக்கிற விஷயத்துல ரொம்ப தப்பா இருக்கீங்க" அப்படின்னு நிலாவுல இருந்து சோழன், சேரன், பாண்டியன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன புடிச்சு திட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரு என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. அதே டைம்ல வானதி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க சொன்ன விஷயம் எப்படியோ பாண்டியனுக்கு தெரிய வருது. நம்ம சேரன் தான் சொல்லியிருக்கிறாப்புல. உடனே நம்ம பாண்டியனுக்கு கோவம் வந்துருது. நேரா வானதி வீட்டுக்கு போயிட்டு, வானதிய வெளிய வர சொல்லி, "நீ தான் எங்க அண்ணன சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியா? நீ சொன்னதுனால தான் வந்து எங்க அண்ணன் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுச்சு" அப்படின்னு சொல்லி வானதிய திட்டி, "நான் அன்னைக்கு சொன்னேன்ல, அதே மாதிரி நீ ஒரு செல்ஃபிஷ் தான். இதுக்கப்புறம் என்னைய பார்க்கவே வராத" அப்படின்னு சொல்லி விட்றாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.